இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வச்சு வந்தாலும் ஒரே ஒரு தளபதி தான். இந்த கெரியரின் உச்சம் வேற யாருக்குமே வராது. நீங்க எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எத்தனை தலை வந்தாலும் ஒரே ஒரு சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அஜித் சூப்பரா நடிச்சிருக்காரு. அஜித் வந்து செம்மையா நடிச்சிருக்காரு. சச்சின் படத்துல அஜித் மாஸ் கலக்கிருக்காரு. சூப்பர் ப்ரோ. தளபதி இல்ல அஜித் தலைதான். ஏகே ரெட் டிராகன். யாரா இருந்தாலும் சரி தலை குட் பேட் அக்லி தான். சூப்பர் படம். தளபதி படம் போய் எப்படி இருந்து கேட்கலாம். தளபதி படம் போய் சூப்பரா இருக்குன்னு கேட்கலாமா? 20 வருஷம் முன்னாடி வந்த படம் நான் உள்ள போய் பாருங்க, எல்லாம் ஃபயர் மாதிரி பண்றாங்கண்ணா. ஒன்ஸ் மோர் கேட்டு அப்படி ஆடுறாங்கண்ணா. விஜய் தானே எப்பயுமே, மித்தெல்லாம் யாருமே இல்ல. புரியுதா? விஜய் தானே தளபதி தானே. கடவுளே அஜித்தே. இந்த படம் வந்து இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வயசு இப்போ 27 வயசு. 7 வருஷம் முன்னாடி வந்த படம் நான் சின்ன வயசில் ஒரு 5 வயசில் பார்த்தேன். இப்போ பார்க்குறப்ப எனக்கு வெரி வெரி ஹாப்பி. அதுலேயும் சச்சின் விஜயோட குழந்தைத்தனமான விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆக்டிங், டான்ஸு எல்லாமே பிடிக்கும். அதெல்லாம் விட நாங்கள் வந்து ஒரு ரசிகனாக இருந்து இந்த 26ல் அவர் ஓட்டு போடுற ஒரு தொண்டனாக மாறி இருக்கிறதுக்கு தளபதிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில். டிவிக்கே கொடியோடு வந்திருக்கிறேன்னா எங்களோட இப்போ என்ன சொல்ல, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே எங்கள் தளபதி தான். 26ல் எங்கள் தளபதி ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அவர் மாநாட்டில் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறோம். நோ லிக்கிங் இனிம் நோ பேக். அதனால தோத்தாலும் ஜெயிச்சாலும் அரசியலில் மட்டும்தான் இருப்போம், அரசியலில் மட்டும்தான் இருப்போம். அதுவும் 26ல் இங்கே வர எல்லாரும் முன்னாடி சொல்கிறோம், நாங்கள் டிவிக்கே தான் ஜெயிப்போம். 26 நமது, 26 நமது, 26 நமது. படம் வேற லெவல் படம். மாஸ். தலைவன் எப்பவுமே மாஸ் தான். ரீரிலீஸ் பண்ணாலும் மாஸ் தான், எப்பவுமே மாஸ் தான். தலைவன் தான். 2026 மாஸ் காட்டுறோம். அப்ப கொளுத்துறோம். ஏன்னா தலைவர் எப்பயுமே தளபதி தான். கொளுத்துறோம். பார்த்தல உள்ள எத்தனை தடவை ரீரிலீஸ் பண்ணாலும் தலைவர் படம் வந்து வாடி வாடி பாட்டுக்கெல்லாம் உள்ள தேட்டர் கூஸ் பம்ப்ஸ் 2 வாட்டி போட்டாங்க. ஒரு பாட்டுக்குமே கூஸ் பம்ப்ஸை விட வாடி வாடி கூஸ் பம்ப்ஸ். தலைவன் எப்பவுமே கொளுத்துதான். கொளுத்துறோம் 2026 கொளுத்துறோம். படம் நல்லா இருக்குண்ணா. 24 வருஷத்துக்கு அப்புறம் வந்தோம். நீங்க ஃபர்ஸ்டே இப்போ தலைவர் படத்தை எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வச்சு வந்தாலும் ஒரே ஒரு தளபதி தான். இந்த கெரியரின் உச்சம் வேற யாருக்குமே வராது. நீங்க எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எத்தனை தலை வந்தாலும் ஒரே ஒரு சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார் சொல்றது எங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. திருப்பி நீங்க விஜயோட ஃபிளாப்பான படம் போட்டாலும் இதே கூட்டம் வரும், இதே ஃபேன்ஸ் இருப்பாங்க, இதே செலிப்ரேஷன் இருக்கும். அதுதான் தளபதி, அது மட்டும் தான் தளபதி. அதுவும் நான் காத்து நிற்போம். எந்த படம் போட்டாலும் நாங்க கூட்டம் வந்தே தீரும். பாருங்க, இனிமே ஒன்னு சொல்றேன், இனிமே ஜனநாயகம் தான் கடைசி படம். இது அப்புறம் தளபதி படமே இல்லை. இனிமே ஒரு நடிச்ச பிளாப்பான படம் போட்டா கூட இங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெடிக்கும். அதுக்கெல்லாம் முதல்ல கமலா தேட்டர் ஓனர் நன்றி சொல்லி, அவர் தான் முதல்ல ரிலீஸ் பண்ணப்பல விஷ்ணு, அதுக்கு நன்றி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லா வருஷமும் படம் வந்துடும் விஜய் சாரோடது. இன்னும் இந்த வருஷம் வரலையே, அடுத்த வருஷம் ஜனநாயகன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வருஷம் சச்சின் வந்து அது வந்து எந்த ஒரு டிசப்பாயிண்ட்டும் இல்லாமல், எங்கள் தளபதி எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார் எங்களை. ஆனால் இந்த வருஷம் சச்சின் வந்து ரிலீஸ் ஆனாலுமே அது இன்னும் ஃபஸ்ட்டு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதனால் இன்னும் புது படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் இதோட விரித்தனமாக பண்ணுவோம். எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம். விஜய் வந்தாலே என்ஜாய் தான் பண்ணுவாங்க. படம் வேறு லெவலில் இருந்தது. இந்த படம் வரும்போது நான் தேட்டரில் பார்க்கல. எப்படியோ வந்து இந்த படம் வந்து 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 20 வருஷம் கழித்து இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ மாசாக ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க தளபதி படத்துக்கு. தளபதி ஆனால் வேறு லெவல். இந்த நேரத்தில் தளபதிக்கு இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணுறது ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக லைக் பண்ணுறாங்க. அந்த வாடி வாடி அந்த பாட்டு வந்து 2 டைம் போட்டாங்க. ஃபுல்லாக ஆடியன்ஸ் ஃபுல் என்ஜாய் பண்ணாங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது தளபதி வந்து எவ்வளோ மாசுன்றதை இப்போ தான் பார்க்குறேன் நான். தேங்க்யூ.
என்ஜாய் பண்ணேன், சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் படம் ரிலீஸ் பண்ணப்போ நான் வரவே இல்லை. எனக்கு தெரியவும் தெரியாத அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ பார்த்தோன்னே படம் வேற லெவலில் இருக்குது. தலைவர் அப்போ பார்த்தது அப்படியே தான் இருக்காப்புல. அந்த க்யூட் ஸ்மைலு, அந்த நீட்டு எல்லாமே பயங்கரம் தலைவர். இப்போ எப்போ ஃப்ளாப்பான படம் போட்டால் கூட தலைவர் எப்போவுமே மாஸ் தான். எப்போவுமே அவருக்கு சப்போர்ட் நம்ம பண்ணுவோம், எப்போவுமே இருப்போம். படம் ரீரிலீஸ் இன்னும் எங்க கில்லி படம் சுறா வேணும் எங்களுக்கு. சுறா கண்டிப்பா எங்க தலைவனோட சுறா படம் வேணும். 50 படம் எங்க தலைவன் வந்து கண்டிப்பா வேணும். எங்க தலைவனை பத்தி பேசுறதுக்கு இங்க எவனுக்குமே தகுதி கிடையாது. தலைவன் நடந்து வந்தா போதும், நீங்க எல்லாம் ஊட்டுருவீங்க. சரியா? நேருக்கு நேர் மட்டும் மோதிப்பார், அவ்வளவுதான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தளபதி எந்த படம் இருந்தாலும் அதான் ரீரிலீஸ் பண்ணாலே எந்த படம் இருந்தாலும் பரவாயில்ல. தளபதியோட எல்லா ஸ்பீச்சுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். வேற லெவல். ஜெனிலியோட ஆக்டிங் சூப்பர் தான். படம் சூப்பராக இருக்கும். அதே படம் தானே, முன்னாடி மாதிரி தான். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. என்ன ப்ரோ, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. 1 more போட்டாங்க. எல்லாமே அது 4K நார்மலாக எல்லாம் ரீரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக. எப்பயும் போல நல்லா தாங்க இருக்கு. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அவர் எப்பவுமே அண்ணாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சச்சின் தான், விஜய்க்காக தான் வந்தோம். பழைய விஜய் ரொம்ப அழகா இருக்காங்க. ஐ மிஸ் them so much. நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. சூப்பர் தலை. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுடா, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. எப்போ தளபதி தானே கெத்து. படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா. வேற லெவல் படம். வேற லெவல் ப்ரோ. சச்சின் மதுசாரங்க இந்த கிரேட். நல்லா நடிச்சிருந்தாரு. சூப்பர். செம வைப்.